நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர இருப்பது பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தெரிவு செய்திருப்பவர் மெல்பர்னிலிருந்து சாமின் ஆண்டனி அவர்கள். அவர் தெரிவு செய்திருக்கும் பதங்களும் அதற்குரிய பாடல்களும் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க இருக்கின்றன. சரி நேர்களே, முதலில் அவருடைய பதங்களை பார்ப்போம். மன்னிக்க நினைக்கும் உள்ளம், கடவுள் வாழும் இல்லம். மன்னிக்க நினைக்கும் உள்ளம், கடவுள் வாழும் இல்லம். இந்த பதங்களும் இதற்குரிய பாடல்களும் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க இருக்கின்றன. இன்று அவர் தெரிவு செய்திருக்கும் பதங்களில் முதல் பதமாக மன்னிக்க என்ற அந்த பதத்திற்குரிய பாடல் இப்பொழுது வானொலிக்கு வருகிறது. என்னை சிந்திக்க வேண்டுகிறேன், கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன். தித்திக்கும் இதை உனக்கு, என்றென்றும் அது எனக்கு. தித்திக்கும் இதை உனக்கு, என்றென்றும் அது எனக்கு. நாம் பிரிவென்னும் ஒரு சொல்லை மறந்தால் என்ன? கண்ணோடு உண்டானது, நெஞ்சோடு ஒன்றானது. உன்மேனி என் தோளில் நின்றாடும் இந்நாளில். மன்னிக்க வேண்டுகிறேன், உந்தன் ஆசையை தூண்டுகிறேன், என்னை சிந்திக்க வேண்டுகிறேன், கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன். எண்ணம் என்ற ஏடெடுத்து எழுதும் பாடலிலே தலைவி, இல்லறத்தில் நல்லறத்தை தேடும் வாழ்க்கையிலே துணைவி. அன்பு என்ற காவியத்தின் நல்ல ஆரம்பமே வருக, முன்னுரைத்த காதலையே உந்தன் முடிவுரையாய் தருக. முதுமை வந்த பொழுதும் இளமை கொள்ளும் இதயம், நான் வழங்க நீ வழங்க, இன்பம் நாளுக்கு நாள் வளரும். மன்னிக்க வேண்டுகிறேன், உந்தன் ஆசையை தூண்டுகிறேன், என்னை சிந்திக்க வேண்டுகிறேன், கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன். முக்கனிக்கும் சர்க்கரைக்கும் சுவையை செவ்வாய்தான் தருமோ? மெய் மறக்க கண்மயக்கும் அழகில் தெய்வம் கூட வருமோ? நீ கொடுத்த நிழல் இருக்க பெண்மை ஊஞ்சலாட வருமோ? ஒருவனுக்கு தருவதற்கு என்றே என்றும் இந்த மனமோ? மலர்கள் ஒன்று சேரும், மாலையாக மாறும், நெஞ்சினிக்க நினைவினிக்க, கண்களோடு கதை கூறும். மன்னிக்க வேண்டுகிறேன். உந்தன் ஆசையை நேர்களே, மனம் விட்டு பேசுங்கள், அன்பு பெருகும். அன்புதான் உங்கள் பலவீனம் என்றால் இந்த உலகின் மிகச்சிறந்த பலசாலி நீங்கள்தான். 100 பேருக்கு உங்களால் உணவளிக்க முடியாவிட்டால் ஒருவருக்காவது உணவளியுங்கள். நாம் எல்லோரும் இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்துடன் இருப்போம். தண்டனை கொடுப்பதற்கு தாமதம் செய்யுங்கள், ஆனால் மன்னிப்பு கொடுப்பதற்கு யோசனை கூட செய்யாதீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை அலங்கரிக்கின்ற பதங்கள் மன்னிக்க நினைக்கும் உள்ளம், கடவுள் வாழும் இல்லம். தொடர்ந்து வருகின்ற பதம் நினைக்க, அந்த பதத்திற்குரிய பாடல் இப்போ. நினைக்க தெரிந்த
பழகத் தெரிந்த உயிரே உனக்கு விலகத் தெரியாதா? உயிரே விலகத் தெரியாதா? மயங்கத் தெரிந்த கண்ணே உனக்கு உறங்கத் தெரியாதா? மலரத் தெரிந்த அன்பே உனக்கு மறையத் தெரியாதா? அன்பே மறையத் தெரியாதா? நினைக்கத் தெரிந்த மனமே உனக்கு மறக்கத் தெரியாதா? பழகத் தெரிந்த உயிரே உனக்கு விலகத் தெரியாதா? உயிரே விலகத் தெரியாதா? எடுக்கத் தெரிந்த கரமே உனக்கு கொடுக்கத் தெரியாதா? இனிக்கத் தெரிந்த கனியே உனக்கு கசக்கத் தெரியாதா? படிக்கத் தெரிந்த இதழே உனக்கு முடிக்கத் தெரியாதா? படரத் தெரிந்த பனியே உனக்கு மறையத் தெரியாதா? பனியே மறையத் தெரியாதா? நினைக்கத் தெரிந்த மனமே உனக்கு மறக்கத் தெரியாதா? பழகத் தெரிந்த உயிரே உனக்கு விலகத் தெரியாதா? உயிரே விலகத் தெரியாதா? கொதிக்கத் தெரிந்த நிலவே உனக்கு குளிரத் தெரியாதா? குளிரும் தென்றல் காற்றே உனக்கு பிரிக்கத் தெரியாதா? பிரிக்கத் தெரிந்த இறைவா உனக்கு இணைக்கத் தெரியாதா? இணையத் தெரிந்த தலைவா உனக்கு என்னை புரியாதா? தலைவா என்னை புரியாதா? நினைக்கத் தெரிந்த மனமே உனக்கு மறக்கத் தெரியாதா? பழகத் தெரிந்த உயிரே உனக்கு விலகத் தெரியாதா? நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டும் பதமும். தொடர்ந்து வருகின்ற பதம் உள்ளம் என்ற அந்த பதத்திற்கான பாடலை அவர் தெரிவு செய்திருக்கின்றார். அந்த பாடலை இப்பொழுது வானிலைக்கு எடுத்து வருகிறேன். உள்ளம் ஒரு கோவில் உன் உருவம் அதில் தெய்வம். கண்கள் அதன் வாசல், பெண்ணின் நாணம் அங்கு காவல். உள்ளம் ஒரு கோவில் உன் உருவம் அதில் தெய்வம். கண்கள் அதன் வாசல், பெண்ணின் நாணம் அங்கு காவல். உள்ளம் ஒரு கோவில். நான் குளிக்கும் நல்ல மஞ்சளுக்கு திருநாயகனாய் நீ வந்தாயே. நான் குளிக்கும்
எடுத்து இளம் புன்னகையில் நீ தந்தாயே பூவிதழோரம் தேனெடுத்து இளம் புன்னகையில் நீ தந்தாயே ஆனந்த கடலின் அலை என்பேன் உன்னை ஆணி பொன்னுடல் சிலை என்பேன் உள்ளம் ஒரு கோவில் உன் உருவம் அதில் தெய்வம் கண்கள் அதன் வாசல் பெண்ணின் நாணம் அங்கு காவல் உள்ளம் ஒரு கோவில் பருவம் தரும் நல்ல விருந்தாவேன் என்னை பகலிரவாய் நான் படைத்து வைப்பேன் பருவம் தரும் நல்ல விருந்தாவேன் என்னை பகலிரவாய் நான் படைத்து வைப்பேன் முன்னழகோடு பின்னழகை என் மனச்செவிழில் நான் அடைத்து வைப்பேன் முன்னழகோடு பின்னழகை என் மனச்செவிழில் நான் அடைத்து வைப்பேன் தோள்களில் கொடி போல் படர்ந்திருப்பேன் உன்னை சுமந்து கொண்டே நான் நடந்திருப்பேன் உள்ளம் ஒரு கோவில் உன் உருவம் அதில் தெய்வம் கண்கள் அதன் இவ்வுலகில் வேறு எவருடனும் உங்களை ஒப்பிட்டுக் கொள்ளாதீர்கள். அவ்வாறு செய்தால் உங்களை நீங்களே அவமதித்துக் கொள்வதாக பொருளாகும். பிரார்த்தனை செய்யுங்கள், கடவுள் அருகே நீங்கள் போகலாம். பிரார்த்தனை செய்ய முடியவில்லை என்றால் அதற்கு பதிலாக சேவை செய்யுங்கள். கடவுளே உங்கள் அருகே வருவார். சரி, இறுதியாக வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள். இதுவரை அன்னை திரேசாவின் பொன்மொழி கேட்டீர்கள். அன்புதான் உயர்ந்தது, அன்பே கடவுள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பாட்டும் பதமும் இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் மெல்பனிலிருந்து சாமி நண்டனி அவர்கள். அவர் தெரிவு செய்த பதங்கள் மன்னிக்க நினைக்கும் உள்ளம், கடவுள் வாழும் இல்லம். தொடர்ந்து வருகின்ற பதம் கடவுள். கடவுள் என்ற பதத்திற்கு அவருடைய தெரிவு பாடல் இப்பொழுது வானிலையில். கடவுள் தந்த இரு மலர்கள், கண் மலர்ந்த பொன் மலர்கள், ஒன்று பாவை கூந்தலிலே, ஒன்று பாதை ஓரத்திலே. கடவுள் தந்த இரு மலர்கள், கண் மலர்ந்த பொன் மலர்கள், ஒன்று பாவை கூந்தலிலே, ஒன்று பாதை ஓரத்திலே. கடவுள் தந்த இரு மலர்கள், இரு மலர்கள், இரு மலர்கள். காற்றில் உதிர்ந்த வண்ண மலர், கண்ணீர் சிந்தும் சின்ன மலர். காற்றில் உதிர்ந்த வண்ண மலர், கண்ணீர் சிந்தும் சின்ன மலர். ஆற்றில் வந்து சேர்ந்ததம்மா, அலைகள் கொண்டு போனதம்மா. ஆற்றில் வந்து சேர்ந்ததம்மா, அலைகள் கொண்டு போனதம்மா. பாவை கூந்தல் சேர்ந்த மலர், பருவம் கண்டு பூத்த மலர். பாசம் கொண்டு வந்ததம்மா, பரிசாய் தன்னை தந்ததம்மா. கடவுள் தந்த இரு மலர்கள்,
பொன்மலர்கள் ஒன்று பாவை கூந்தலிலே ஒன்று பாதை ஓரத்திலே கடவுள் தந்த இரு மலர்கள். அலையில் மிதந்த மலர் கண்டு அதன் மேல் கருணை மனம் கொண்டு அலையில் மிதந்த மலர் கண்டு அதன் மேல் கருணை மனம் கொண்டு தலையில் இறைவன் சூடிக் கொண்டான் தானே அதனை சேர்த்து கொண்டான். தலையில் இறைவன் சூடிக் கொண்டான் தானே அதனை சேர்த்து கொண்டான். குழலில் சூடிய ஒரு மலரும் கோயில் சேர்ந்த ஒரு மலரும் இரண்டும் வாழ்வில் பெருமை பெறும் இதயம் என்றும் அமைதி பெறும் கடவுள் தந்த இரு மலர்கள். நேர்களே, தொடர்கின்ற பதம் வாழும். வாழும் என்ற பதத்திற்கான பாடலை இப்பொழுது வானலைக்கு எடுத்து வருகிறேன். കണ്ണിലെ മാരിവില്ലേ കട്ടെടുക്കാനെൻ കൈതരിച്ചു തൊട്ടപ്പോൾ മഴവില്ല് തേൻമഴയായി ആ മഴ ആദ്യാനുരാഗമായി ഇതുവരെ അറിയാത്ത നൊമ്പരമെൻ ആത്മാവിൽ ഞാൻ അറിഞ്ഞു അരുവിയായി പല വഴി അലഞ്ഞതെല്ലാം അഴകേ നിന്നരികിലേക്കായിരുന്നു വാൾമുനക്കണ്ണിലെ മാരിവില്ലേ കട്ടെടുക്കാനെൻ കൈതരിച്ചു കാളിയമ്മനോട് അനുവാദം ചോദിക്കുകയായിരുന്നു. സ്വന്തമാക്കിക്കോട്ടെ. എന്തിനെന്നേതിനെന്നറിയാതെ കൂടെ കൂടാൻ എനിക്ക് തോന്നി ആരുമില്ലാതിനി നോകില്ല നൊമ്പര ചെമ്പകമേ എരിവയിൽ ചൂടിൽ തണലായി മാറാം പെരുമഴയിൽ പീലിക്കുടയാകാം വാൾമുനക്കണ്ണിലെ മാരിവില്ലേ കട്ടെടുക്കാനെൻ കൈതരിച്ചു ജന്മം കാത്തിരുന്ന് ഒടുവിൽ നീ എന്നരികിലെത്തി വാക്കുകളുണ്ടോ തൂലികയിൽ വാസന പൂങ്കാറ്റേ കുഴലൂതി വരുമോ പൂങ്കുയിലേ മാംഗല്യക്കുരവയിടാനായി വാൾമുനക്കണ്ണിലെ മാരിവില്ലേ കട്ടെടുക്കാനെൻ കൈതരിച്ചു തൊട്ടപ്പോൾ മഴവില്ല് തേൻമഴയായി ആ മഴ ആദ്യാനുരാഗമായി ഇതുവരെ അറിയാത്ത നൊമ്പരമെൻ ആത്മാവിൽ ഞാൻ അറിഞ്ഞു അരുവിയായി പല വഴി അലഞ്ഞതെല്ലാം അഴകേ നിന്നരികിലേക്കായിരുന്നു വാൾമുന
കണ്ണിലെ മാരിവില്ലേ കട്ടെടുക്കാനെൻ കൈതരിച്ചു. நேர்களே, தொடர்ந்து வருகின்ற பதத்தோடு இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய இறுதி பதம் இல்லம். இல்லம் என்ற அந்த பதத்திற்கு அவருடைய பாடலை வானலைக்கு எடுத்து வருவதற்கு முன்பாக இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தெரிவு செய்த சாமின் ஆண்டனி அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, அவர் தெரிவு செய்த பதங்களின் இறுதி பதமாக, அதாவது மன்னிக்க நினைக்கும் உள்ளம், கடவுள் வாழும் இல்லம் என்ற அந்த பதங்களின் இறுதி பதமான இல்லம் என்ற அந்த பதத்திற்குரிய பாடல் இப்பொழுது வானலைக்கு வருகிறது. ராகம் சம்சாரம் அவள் நாயகன் பாவம் பிள்ளை சிருங்காரநாதம் இல்லம் சங்கீதம் அதில் ராகம் சம்சாரம் பிள்ளை சிருங்காரநாதம். எல்லாம் பெண்ணாலே என்றும் முன்னோர் சொன்னார்கள், எல்லாம் பெண்ணாலே என்றும் முன்னோர் சொன்னார்கள், அந்த பெண்கள் என்று பெண்மை அல்லவோ. பேதை என்றாலும் மங்கை மேதை என்றாலும் அந்த பெண்மை என்றும் உண்மையல்லோ. ஏதோ உண்மை சொன்னேன் கோபம் வந்ததோ, கொஞ்சம் மாற்றி சொன்னேன் சொல்லக்கூடாதோ. இல்லம் சங்கீதம் அது ராகம் சம்சாரம் அவள் நாயகன் பாவம் பிள்ளை சிருங்காரநாதம். லட்சுமி வந்தாளாம் வீட்டில் தீபம் வைத்தாளாம், லட்சுமி வந்தாளாம் வீட்டில் தீபம் வைத்தாளாம், சின்ன பிள்ளை போல துள்ளி நின்றாளாம். சிவனும் வந்தானாம் அங்கே குமரன் வந்தானாம், எங்கள் இந்த வாழ்வை காவல் கொண்டானாம். கண்ணே பிள்ளை ஒன்று கையில் கொண்டு வா, கண்ணா கொள்ளை இன்பம் அள்ளி கொண்டு வா. என்றும் உன்னை தந்தாய் நீ, இந்த இன்பம் போதும் கால காலமே. நானும் ராமன் கண்ணில் சீதை அல்லவோ, வா
வாழ்க்கை சீதை சொல்லும் பாதை அல்லவோ இல்லம் சங்கீதம் அதில் ராகம் சம்சாரம் அவள் நாயகன் பாவம் பிள்ளை சிங்காரநாதம். சரி நேயர்களே, இத்துடன் இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் ஆவலோடு இப்பொழுது நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழமை போல் இன்றும் அன்னை திரேசாவின் பொன்மொழிகளை கேட்போம். நேயர்களே, மனம் விட்டு பேசுங்கள், அன்பு பெருகும். அன்புதான் உங்கள் பலவீனம் என்றால் இந்த உலகின் மிகச்சிறந்த பலசாலி நீங்கள்தான். 100 பேருக்கு உங்களால் உணவளிக்க முடியாவிட்டால் ஒருவருக்காவது உணவளியுங்கள். நாம் எல்லோரும் இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்துடன் இருப்போம். தண்டனை கொடுப்பதற்கு தாமதம் செய்யுங்கள், ஆனால் மன்னிப்பு கொடுப்பதற்கு யோசனை கூட செய்யாதீர்கள். இவ்வுலகில் வேறு எவருடனும் உங்களை ஒப்பிட்டுக் கொள்ளாதீர்கள். அவ்வாறு செய்தால் உங்களை நீங்களே அவமதித்துக் கொள்வதாக பொருளாகும். பிரார்த்தனை செய்யுங்கள், கடவுள் அருகே நீங்கள் போகலாம். பிரார்த்தனை செய்ய முடியவில்லை என்றால் அதற்கு பதிலாக சேவை செய்யுங்கள், கடவுளே உங்கள் அருகே வருவார். சரி, இறுதியாக, வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள். இதுவரை அன்னை திரேசாவின் பொன்மொழி கேட்டீர்கள். அன்புதான் உயர்ந்தது, அன்பே கடவுள். நேர்களே, யார் அந்த அன்னை திரேசா? சிரிப்பு சிந்திய முகம், துன்பத்திலும் புன்முறுவல், கண்களால் கண்ட துயரங்களும் காதால் கேட்ட துன்பங்களும் இதயத்தில் வேறு ஊன்றியதால் அதன் தாக்கம் படிந்த முகம், காலதேவன் வரைந்த கோடுகளால் முகத்தில் தோன்றிய தழும்புகள்தான் அந்த சுருக்கங்கள். அங்கே ஆழமாகவும் பதிந்துள்ளன சில கீறல்கள். விண்மீன்களைப் போல் அடிக்கடி மின்னிக் கொண்டிருக்கும் காவி நிறக் கண்கள், உணர்வும் அவதானமும் ஊர்ந்து திரியும் புலன்கள், பிறர் துயரங்களை கேட்டு மெழுகு திரியாய் உருகும் நெஞ்சம், கேட்போரின் உள்ளங்களை மயிலிறகு கொண்டு தடவும் சொற்கள், மற்றோரின் மனக்கிளர்ச்சியை அருடிவிட்டு அதை புறக்கணிக்க முடியாத அவதி. அன்னை பயன்படுத்தும் சொற்கள் ஒரு சிறங்கை. அவற்றை தூவும் போது மாணிக்கங்களும் வைரங்களும் பொறுக்கி எடுத்து கண்களிலே ஒற்றும் அன்பர் கூட்டம். அவருடைய உடல் வளத்துக்கு கைகளும் கால்களும் துரோகம் செய்துவிட்டன. வளைந்து நெளிந்து முருகிய விரல்கள், கல்கத்தாவின் சூரிய வெப்பத்தை காட்டும் பாகைமானிகள், முரட்டு செருப்புக்களின் சிறையிலே வாழும் கால்கள். இவர்தான் அன்னை திரேசா. காலம் கடந்துமே உன்முகமே தந்தது. பூமி பந்தில் புனிதம் தேடினே, உன் உருவம் தெரிந்தது. கருணையின் உருவை காலம் கடந்துமே உன்முகமே தந்தது. அன்பின் வடிவம் அகத்தில் கண்டாய், ஏழையின் சிரிப்பில் இறைவன் கண்டாய். அன்பின் வடிவம் அகத்தில் கண்டாய், ஏழையின் சிரிப்பில் இறைவன் கண்டாய். அன்னை தெரேசா பெயர்
அன்பு காந்தம் இழுக்குதே. அன்னை தெரேசா புகழை இந்த உலகம் வியக்குதே. தாயின் மடியில் முதுமை கூட குழந்தையானது. உன் கண்களின் ஒளியில் நிலவும் கூட நிகரில்லாதது. உன் தாயின் மடியில் முதுமை கூட குழந்தையானது. உன் கண்களின் ஒளியில் நிலவும் கூட நிகரில்லாதது. சேவை சிறகில் சுமைகள் எல்லாம் சுகங்களானது. உன் பாச பகிர்வில் தொழுநோய் கூட தொடும் நோயானது. உயிரின் அருமை உணர வைத்தாய், ஏழை கண்ணீர் உலர வைத்தாய், அவலை பெண்கள் உயர வைத்தாய், கல்மனம் உதவிட உருக வைத்தாய். அன்னையே, அன்னை தெரேசாவே, உன்னையே உள்ளம் வாழ்த்துதே. அன்னையே, அன்னை தெரேசாவே, உன்னையே உலகம் வணங்க